أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சஹாபா பற்றிய நட்குறிப்பில் ஹசரத் அபூபக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தை பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. அன்னாருடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. அன்னாருடைய ஹிலாஃபத் காலகட்டத்தில் சிரியா மீது படையெடுத்தது பற்றி இன்று கூறப்படும். ஹசரத் அபூபக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளர்ச்சி செய்த முர்த்ததிகளை தண்டித்து முடித்து விடுபட்ட பிறகு, அரேபியா உறுதியாக நிலைநின்ற பிறகு, அன்னார் அநீதி இழைத்து வந்த வெளிப்புற எதிரிகளில் ரோமானியர்களோடு போர் புரிவது பற்றி சிந்தித்தார்கள். இந்த மக்கள் அநீதி இழைக்கும் சமுதாயமாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்னார் அதுவரை யாருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தி இருக்கவில்லை. இன்றைய காலத்து சிரியா நாட்டின் அரசாங்கம் ரோமானிய பேரரசு என்று அழைக்கப்பட்டு வந்தது. அங்கிருந்த அரசன் ரோமானிய சீசர் என்று அழைக்கப்பட்டு வந்தான். அன்னார் இந்த சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார்கள். அதே வேளையில் ஹசரத் ஷரஹ்பீல் பின் ஹசனா அவர்கள் அன்னார் முன் ஆஜரானார்கள். அன்னாருக்கு அருகில் அமர்ந்து பணிவுடன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபா அவர்களே, தாங்கள் சிரியா மீது படையெடுப்பது பற்றி சிந்திக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஆமாம், எண்ணம் இருக்கிறது தான். ஆனால் இப்பொழுது இது பற்றி நான் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. நீர் ஏன் இந்த கேள்வியை கேட்டீர் என்று கேட்டார்கள். ஹதரத் ஷரஹ்பீல் பணிவுடன் கூறினார்கள், ஆமாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபா அவர்களே, நான் ஒரு கனவு பார்த்தேன். தாங்கள் தங்களுடைய தோழர்களோடு நெருக்கடியான மலை பாதையில் செல்கிறீர்கள். பிறகு தாங்கள் ஓர் உயர்வான மலை உச்சி மீது ஏறிவிட்டீர்கள். பிறகு மக்களை பார்க்கிறீர்கள். தங்களுடைய தோழர்களும் தங்களுடன் இருக்கிறார்கள். பிறகு தாங்கள் அந்த மலை உச்சியிலிருந்து இறங்கி ஒரு மென்மையான செழிப்பான நிலத்திற்கு வந்துவிட்டீர்கள். அதில் பயிர்கள், நீரூற்றுகள், சிற்றூர்கள் மற்றும் கோட்டைகள் இருக்கின்றன. தாங்கள் முஸ்லிம்களிடம் இணை வைப்பாளர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடுங்கள். உங்களுக்கு வெற்றி மற்றும் போர் செல்வம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பாவேன் என்று கூறுகிறீர்கள். இதை கேட்ட முஸ்லிம்கள் தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். நானும் கொடியுடன் அந்த படையில் இணைந்திருந்தேன். நான் ஒரு சிற்றூர் பக்கம் சென்றேன். அதில் வசிக்கக்கூடிய மக்கள் என்னிடம் உயிருக்கு உத்தரவாதம் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் அளித்து விட்டேன். பிறகு நான் தங்களிடம் திரும்பி வந்தபோது தாங்கள் ஒரு பெரும் கோட்டையை சென்றடைந்து விட்டிருந்தீர்கள். தங்களுக்கு வெற்றி வழங்கப்பட்டது. அவர்கள் தங்களிடம் சமரசத்திற்கான கோரிக்கை வைத்தார்கள். பிறகு தங்களுக்காக ஓர் அரியணை வைக்கப்பட்டது. தாங்கள் அதில் அமர்ந்து கொண்டீர்கள். பிறகு கூறக்கூடிய ஒருவர் தங்களிடம் கூறினார், அல்லாஹ் தங்களுக்கு வெற்றியை வழங்கியிருக்கிறான், மேலும் உதவி புரிந்திருக்கிறான். எனவே தாங்கள் தங்களுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், மேலும் அவனுக்கு கட்டுப்பட்டு கொண்டே இருங்கள். பிறகு அந்த நபர் இந்த வசனங்களை ஓதினார். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அதாவது, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நுழைவதை நீர் காண்பீர். எனவே உமது
இறைவனின் தூய்மையை எடுத்துரைத்து அவனை புகழ்வீராக. மேலும் அவனிடம் பாவமன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக அவன் பாவமன்னிப்பை அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாவான். ஷரஹ்பீல் கூறுகிறார்கள், இதற்கு பிறகு நான் கண்விழித்து விட்டேன். இது பெரிய கனவாக இருந்தது. இந்த கனவை கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், உமது கண்கள் குளிர்ச்சியடையட்டுமாக. நீர் நல்ல கனவை பார்த்துள்ளீர். மேலும் நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், நீர் இந்த கனவில் வெற்றிக்கான நற்செய்தி மற்றும் என்னுடைய மரணத்தை பற்றிய தகவலையும் தெரியப்படுத்தியுள்ளீர். இந்த விஷயத்தை கூறும்போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அன்னார் கூறினார்கள், நாங்கள் கற்கள் நிறைந்த பகுதியில் நடந்து சென்று மலை உச்சி மீது ஏறியது மற்றும் அங்கிருந்து கீழே மக்களை எட்டி பார்த்தது என்பதன் பொருள், அந்த படை விஷயத்தில் எங்களுக்கு சிரமத்தை எதிர்கொள்ள நேரும், அந்த படை மக்களும் கஷ்டப்பட வேண்டி வரும், அதற்கு பிறகு எங்களுக்கு வெற்றியும் உறுதிப்பாடும் கிடைத்துவிடும் என்பதாகும். நாங்கள் மலை உச்சியிலிருந்து இறங்கி செழிப்பான நிலத்திற்கு சென்றதன் விளக்கம், அதில் பசுமையான செழிப்பான பயிர்கள், நீரூற்றுகள், சிற்றூர்கள் மற்றும் கோட்டைகள் இருந்தனவே. அதன் விளக்கம், நாம் முன்னரை விட அதிகம் எளிமையை பெறுவோம், அதில் செழிப்பும் வளமும் இருக்கும், நமக்கு முன்னரை விட அதிகம் செழிப்பான நிலம் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. இணைவைப்பாளர்கள் மீது தாக்குதல் தொடுங்கள், உங்களுக்கு வெற்றி மற்றும் போர் செல்வம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பாவேன் என்று முஸ்லிம்களுக்கு நான் கட்டளையிடுவது, நான் முஸ்லிம்களை இணைவைப்பாளர்களின் நாடுகள் பக்கம் அனுப்பி வைப்பது மற்றும் அவர்களை போர் புரிய எழுச்சியூட்டுவதை குறிக்கும். உம்மிடம் இருந்த கொடியை பொறுத்தவரை அதை எடுத்துக்கொண்டு அந்த சிற்றூர்களில் ஒரு சிற்றூரை நோக்கி நீர் சென்றீர். அதில் நுழைந்தீர். அங்கிருந்த மக்கள் உம்மிடம் உயிருக்கு உத்தரவாதம் கேட்டார்கள். நீர் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் அளித்து விட்டீரே. இதன் பொருள், நீர் அந்த பகுதிகளை வெற்றி காணக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருப்பீர். அல்லாஹ் உமது கைகளால் வெற்றியை வழங்குவான் என்பதாகும். அல்லாஹ் நம்மை வெற்றி காண வைத்த அந்த கோட்டை அல்லாஹ் எனக்காக வெற்றி பெறச் செய்யும் பகுதிகளை குறிக்கும். நான் அமர்ந்திருப்பதாக நீர் கண்ட அரியணையின் விளக்கம், அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் அளிப்பான், இணைவிப்பாளர்களை இழிவும் தாழ்வும் அடைய செய்வான் என்பதாகும். எனக்கு நற்செயல்கள் செய்யுமாறும் அல்லாஹுக்கு கட்டுப்படுமாறும் கட்டளையிட்ட, மேலும் எனக்கு முன் சூரா அந்நஸ்ர் ஓதிய அந்த நபரை பொறுத்தவரை இவ்வாறு அவர் எனக்கு என்னுடைய மரணத்தை பற்றி தெரியப்படுத்தியுள்ளார். இதே அதிகாரம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய போது இந்த சூறாவில் அன்னாருடைய வஃபாத் பற்றி தகவல் கொடுக்கப்படுகிறது என்பது அன்னாருக்கு தெரிந்து விட்டிருந்தது. ஆக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அந்த கனவுக்கு இவ்வாறு விளக்கமளித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் சிரியாவை வெற்றி காண்பதற்காக படையை ஆயத்தப்படுத்த எண்ணிய போது அன்னார் ஆலோசனை பெறுவதற்காக ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஹஜ்ரத் தல்ஹா, ஹஜ்ரத் ஜுபைர், ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ், ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ், பத்ர் மக்களில் பெரும் முஹாஜிர்கள், அன்சாரிகள் மற்றும் இதர சஹாபா பெருமக்களை வரவழைத்தார்கள். இந்த சஹாபா பெருமக்கள் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அன்னார் முன் ஆஜரான போது அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வின் அருள்கள் எண்ணற்றவை, நற்செயல்கள் அவற்றிற்கு ஈடாக முடியாது. அல்லாஹ் உங்கள் மீது பேரருள் புரிந்தான், ஒரு கலிமாவில் உங்களை ஒன்றிணைத்தான், உங்கள் மத்தியில் சமரசம் செய்து வைத்தான், உங்களுக்கு இஸ்லாம் எனும் நேர்வழியை வழங்கினான், ஷைத்தானை உங்களிடமிருந்து விலக்கினான் என்பவற்றிற்காக அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்கள். இப்பொழுது ஷைத்தானுக்கு உங்களிடம் நீங்கள் இணை வைப்பில் மூழ்குவீர்கள் என்றோ, இறைவனைத் தவிர வேறு எவரையும் வணக்கத்திற்குரியவராக ஆக்கிக் கொள்வீர்கள் என்றோ நம்பிக்கை இல்லை. இன்று அரேபியர்கள் ஒரே சமுதாயமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே தாய் தந்தையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் அவர்களை ரோமானியர்களோடு போர் புரிய சிரியாவுக்கு அனுப்பி வைக்க விரும்புகிறேன். அவர்களில் கொல்லப்பட்டவர் ஷஹீதாவார். அல்லாஹ் நற்செயல் செய்பவர்களுக்காக சிறந்த வெகுமதியை தயார் செய்து வைத்துள்ளான். அவர்களில் உயிருடன் இருப்பவர் இஸ்லாம் மார்க்கத்தை தற்காத்தவாறு உயிருடன் இருப்பார். அல்லாஹ்விடம் போர் வீரர்களுக்கான வெகுமதி மற்றும் நற்கூலிக்கு உரியவராக இருப்பார். இது எனது கருத்தாகும். இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரும் தமது கருத்துக்கு ஏற்ப ஆலோசனை வழங்குங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப்
ரலிலான் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அன்னார் கூறினார்கள், தன்னுடைய அடியார்களில் தான் விரும்புபவருக்கு நன்மையையும் அருளையும் வழங்கும் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹின் மீது ஆணையாக நன்மையின் எந்த விஷயத்தில் நாங்கள் தங்களை முந்த விரும்பியிருந்தாலும் சரி, தாங்கள் அதில் எப்பொழுதும் எங்களை விட முந்தி சென்றுள்ளீர்கள். இது அல்லாஹின் சிறப்பான அருளும் கருணையும் ஆகும். அவன் தான் நாடுபவருக்கு இதை வழங்குகின்றான். அல்லாஹின் மீது ஆணையாக நான் தாங்கள் தற்போது எடுத்துரைத்த இந்த நோக்கத்திற்காகவே தங்களை சந்திக்க விரும்பினேன். ஆனால் அல்லாஹின் விருப்பம் என்னவாக இருந்ததென்றால், என்னால் தங்களிடம் இந்த விஷயத்தை பேச முடியவில்லை. அதற்குள் தாங்களே இதை பற்றி கூறிவிட்டீர்கள். நிச்சயமாக தங்களுடைய கருத்து சரியானதே. அல்லாஹ் தங்களுக்கு சரியான கருத்தின் புரிதலை வழங்கியுள்ளான். பிறகு ஹதரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹதரத் உஸ்மான் பின் அஃபான், ஹதரத் தல்ஹா, ஹதரத் ஜுபைர், ஹதரத் சாத், ஹதரத் அபு உபைதா, ஹதரத் சயீத் பின் ஜயித், ஹதரத் அலி மற்றும் சபையில் ஆஜராகியிருந்த அனைத்து முஹாஜிர்கள், அன்சாரிகள் ஆகிய அனைவரும் அன்னாருடைய ஆலோசனையை வழிமொழிந்தவாறு பணிவுடன் கூறினார்கள். நாங்கள் தங்களுடைய பேச்சையும் கேட்போம், கட்டுப்படவும் செய்வோம். நாங்கள் தங்களுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டோம். தங்களுடைய அறிவிப்புக்கு செவிசாய்ப்போம். பிறகு ஹதரத் அபூபக்கர் அவர்கள் மீண்டும் மக்களுடன் உரையாடுவதற்காக நின்றார்கள். அன்னார் அல்லாஹுக்கே உரித்தான அவனது தூய்மையையும் புகழையும் எடுத்துரைத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் துரூதும் ஓதினார்கள். பிறகு கூறினார்கள், மக்களே, சந்தேகமின்றி அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம் எனும் அருட்கொடையை வழங்கி உங்கள் மீது பேரருள் புரிந்திருக்கிறான். போரை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இஸ்லாம் மார்க்கம் மூலமாக உங்களுக்கு இதர மார்க்கங்களின் மீது சிறப்பை வழங்கியுள்ளான். எனவே அல்லாஹின் அடியார்களே, சிரியா நாட்டில் ரோமானியருடன் போர் புரிவதற்கு ஆயத்தமாகிவிடுங்கள். இப்பொழுது நான் உங்களுடைய அமீர்களை நியமனம் செய்ய போகிறேன். அவர்களை உங்களது தளபதிகளாக ஆக்கப் போகிறேன். நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு கட்டுப்படுங்கள். உங்களுடைய அமீர்மார்களுக்கு மாறு செய்யாதீர்கள். இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய எண்ணத்தை களப்பற்றதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்வு முறையையும் நடத்தையையும் சிறந்ததிலும் சிறந்ததாக ஆக்குங்கள். உணவு முறையை நல்லதாக வையுங்கள். அல்லாஹ் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பவர்கள் மற்றும் பேருதவி புரிபவர்களுடன் இருக்கிறான். ஹதரத் அபு பக்கர் அவர்கள் ஹதரத் பிலால் ரலிலான் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் மக்கள் மத்தியில் இவ்வாறு அறிவித்துவிட்டார்கள்: மக்களே, உங்களுடைய ரோமானிய எதிரியுடன் போர் புரிவதற்காக சிரியாவை நோக்கி புறப்படுங்கள். முஸ்லிம்களின் அமீராக ஹதரத் ஹாலித் பின் சயீத் இருப்பார்கள். சிரியா நாட்டு வெற்றிகளுக்காக ஹதரத் அபூபக்கர் அவர்கள் எல்லாருக்கும் முதலாக ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் அபு பக்கர் அவர்கள் ஹஜ் செய்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பி வந்த பிறகு ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு அன்னார் ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களை ஒரு படையுடன் சிரியாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஆனால் சில மக்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அபு பக்கர் ரலிலான் அவர்கள் ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலிலான் அவர்களை ஈராக்கை நோக்கி அனுப்பி வைத்த அதே நேரத்தில் தான் ஹதரத் ஹாலித் பின் சயீத் ரலிலான் அவர்களை சிரியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆக சிரியா வெற்றிக்காக பறக்க விடப்பட்ட முதல் கொடி ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களுடையதாகும். இதுபோக ஓர் அறிவிப்பில் இருந்து தெரியவருவதாவது, ஹதரத் அபூபக்கர் ரலிலான் அவர்கள் முர்த்ததுகளுக்கு எதிராக 11 படைகளை தயார் செய்து அனுப்பி வைத்த போது அப்பொழுதே அன்னார் ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களுக்கு சிரியாவின் எல்லைப்புறங்களை பாதுகாப்பதற்காக தீமா செல்வதற்கு ஆணையிட்டார்கள். மேலும் இவ்வாறு வழிகாட்டும் வழங்கியிருந்தார்கள்: உங்கள் இடத்தை விட்டு நகராதீர்கள். அக்கம் பக்கத்து மக்களை உங்களுடன் இணைந்து கொள்வதற்கு அழைப்பு விடுங்கள். முர்த்ததாகாத மக்களை மட்டுமே படையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடன் போரிடுபவர்களுடன் மட்டுமே நீங்கள் போரிட வேண்டும். என்னிடமிருந்து வேறு ஒரு கட்டளை வரும் வரை இவ்வாறு செய்து வாருங்கள். தீமா என்பதும் சிரியா மற்றும் மதினாவுக்கு இடைப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற நகரமாகும். ஹதரத் அபு பக்கர் ரலிலான் அவர்கள் ரோமானியர்களுக்கு எதிராக போர் புரிவதற்காக மதீனத்து மக்கள் மட்டுமின்றி மற்ற பகுதிகளின் முஸ்லிம்களையும் ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். போரில் கலந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு எழுச்சியூட்டினார்கள். ஆக அன்னார் ஏமன் வாசிகளை நோக்கியும் ஒரு கடிதம் எழுதினார்கள். அதன் வரிகள் இவ்வாறு இருக்கின்றன: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபாவின் தரப்பிலிருந்து ஏமன் வாசிகளில் நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் எழுதப்படுகிறது. எவர்கள் முன் இது வாசிக்கப்படுகிறதோ உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. நான் உங்கள் முன் அல்லாஹை புகழ்கிறேன். அவனையன்றி வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை. அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது ஜிஹாதை கடமையாக்கியுள்ளான். மேலும் அவர்களுக்கு அவர்கள் அதற்காக சிறு ஆயத்தத்தையோ அல்லது முழு ஆயத்தத்தையோ செய்து கொண்டு புறப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ் கூறுகிறான்: வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லாஹ்.
பொருள்: அல்லாஹின் வழியில் உங்களது செல்வங்கள் மற்றும் உயிர்களை கொண்டு ஜிஹாத் செய்யுங்கள். ஆக ஜிஹாத் கட்டாய கடமையாகும். அல்லாஹ்விடம் இதற்கான மாபெரும் நற்கூலி உள்ளது. நாம் முஸ்லிம்களுக்கு சிரியாவில் ரோமானியர்களுடன் போரிடுமாறு கட்டளையிட்டுள்ளோம். இவர்களின் எண்ணங்கள் நல்லவையாகவும் அந்தஸ்து உயர்வானதாகவும் உள்ளது. எனவே அல்லாஹின் அடியார்களே, உங்கள் இறைவனின் கடமை, தூதரின் நடைமுறை மற்றும் இரண்டில் ஒரு நன்மையின் பால் விரைந்து செல்லுங்கள். ஒன்று உயிர் தியாகம் அல்லது வெற்றியும் போர் செல்வமும். அல்லாஹ் தனது அடியாருடைய நற்செயலற்ற விஷயத்தில் திருப்தி அடைவதில்லை. அவர் எதிரிகளுடன் போரை கைவிடுவதிலும் திருப்தி அடைவதில்லை. எதுவரை என்றால் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருக்குர்ஆனின் கட்டளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களது மார்க்கத்தை பாதுகாப்பானாக, உங்களது உள்ளங்களுக்கு நேர்வழி வழங்குவானாக, உங்களது செயல்களை தூய்மையாக்குவானாக, உங்களுக்கு பொறுமை காக்கக்கூடிய முஜாஹிதுகளுக்கு வழங்குவது போன்று வெகுமதியை வழங்குவானாக. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்களின் கையில் கொடுத்தனுப்பினார்கள். ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஏமன் சென்றடைந்தேன். ஒவ்வொரு பகுதி மற்றும் ஒவ்வொரு கோத்திரத்திடமிருந்து துவங்கினேன். நான் அவர்களுக்கு முன் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் கடிதத்தை வாசித்து வந்தேன். நான் கடிதத்தை படித்து முடித்த பின், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன் என கூறுவேன். நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலிஃபாவும் முஸ்லிம்களுக்கு தூது செய்தி எட்ட வைக்கக்கூடியவனும் ஆவேன். கவனமாக கேளுங்கள். நான் முஸ்லிம்களை ஒரு படை வடிவில் ஒன்றிணைந்த நிலையில் விட்டுள்ளேன். அவர்கள் தமது எதிரியை நோக்கி புறப்படுவதை விட்டும் அவர்களை உங்களுடைய, அதாவது நீங்கள் மதீனாவுக்கு வருவதற்கான காத்திருப்பு தான் தடுத்துள்ளது. எனவே நீங்கள் விரைவாக உங்களது சகோதரர்களை நோக்கி புறப்படுங்கள். முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிவானாக. ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்களின் வருகை பற்றிய நற்செய்தியை கூறியவாறு பணிவுடன் கூறினார்கள். ஏமனின் வீரமிக்கவர்கள், துணிச்சல் வாய்ந்தவர்கள், குதிரை வீரர்கள் கலைந்த தலைமுடியுடனும் தூசி படிந்த நிலையிலும் தங்களிடம் வந்தடைய இருக்கிறார்கள். அவர்கள் தமது செல்வங்கள், பொருள்கள் மற்றும் மனைவி மக்களுடன் புறப்பட்டு விட்டார்கள். மறுபுறம் ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் தீமா சென்றடைந்து அங்கேயே தங்கிவிட்டார்கள். அக்கம் பக்கத்தின் பல கூட்டங்கள் அவர்களுடன் வந்து இணைந்து கொண்டன. ரோமானியர்களுக்கு முஸ்லிம்களின் இந்த மாபெரும் படையை பற்றி தெரிய வந்தது. அவர்கள் தமது தாக்கத்திற்கு கீழ் இருந்த அரேபியர்களிடம் சிரியா போருக்காக படைகளை கோரினார்கள். ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரோமானியர்களின் இந்த ஆயத்தத்தை பற்றி எழுதினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு பதில் எழுதினார்கள்: நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், சற்றும் பதற்றமடையாதீர்கள், அல்லாஹ்விடம் உதவி கோருங்கள். இதனால் ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் ரோமானியர்களை நோக்கி சென்றார்கள். ஆனால் அன்னார் அவர்களுக்கு அருகில் சென்றபோது அவர்கள் இங்குமங்குமாக சிதறிப்போனார்கள். அவர்கள் தமது இடத்தை விட்டுவிட்டார்கள். ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றி கொண்டார்கள். அன்னாரிடம் ஒன்று கூடியிருந்த பெரும்பாலான மக்கள் முஸ்லிம் ஆகிவிட்டார்கள். ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதை பற்றி தெரியப்படுத்தினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எழுதினார்கள்: நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், ஆனால் பின்னால் இருந்து தாக்குதல் தொடுப்பதற்கு எதிரிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அளவுக்கு முன்னால் செல்லாதீர்கள். ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் அந்த மக்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். எதுவரை என்றால் ஒரு இடத்தில் முகாமிட்டார்கள். அங்கு அவர்களை எதிர்கொள்ள பாஹான் என்ற ஒரு ரோமானிய பாதிரி வந்தான். ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் அவனை தோற்கடித்தார்கள். அவனது படைகளில் பலரை கொன்றார்கள். பாஹான் தப்பியோடி டமாஸ்கஸ் பக்கம் தஞ்சமடைந்தான். ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் அதை பற்றி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தகவல் தெரிவித்து மேற்கொண்டு உதவி படையை கூறினார்கள். அப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் சிரியா போருக்காக ஏமனிலிருந்து ஆரம்ப கட்டமாக புறப்பட்டு வந்திருந்த மக்கள் இருந்தார்கள். இவர்கள் மட்டுமின்றி மக்கா மற்றும் ஏமனுக்கு இடைப்பட்ட மக்களும் வந்திருந்தார்கள். அந்த மக்களில் ஹதரத் ஜுல்கிலா அவர்களும் இருந்தார்கள். ஹதரத் இக்ரிமா அவர்களும் முர்த்ததுகளுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்று ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம் திரும்பி வந்திருந்தார்கள். அவர்களுடன் சில பகுதிகளின் இன்னும் சில மக்களும் இருந்தார்கள். அவர்கள் அனைவரை குறித்தும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் உண்மையான தலைவர்களுக்கு இவ்வாறு எழுதினார்கள்: எவர்கள் மாற விரும்புகிறார்களோ அவர்களை மாற்றிவிடுங்கள். ஆக அனைவரும் மாற விரும்பினார்கள். ஆக அந்த மக்கள் அனைவரையும் மாற்றி ஒரு புதிய படை தயார் செய்யப்பட்டது. எனவே அந்த படைக்கு ஜைஷுல் பதால் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த படைகள் ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களிடம் சென்றடைந்தன. அதற்கு பிறகும் கூட ஹதரத் அபூபக்கர் அவர்கள் மக்களுக்கு சிரியா போருக்காக எழுச்சியூட்டி வந்தார்கள்.
ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் வலீத் பின் ஒக்பா அவர்களுக்கு ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களிடம் சிரியா சென்றடையுமாறு வழிகாட்டல் வழங்கினார்கள். வலீத் அவர்கள் ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களை சென்றடைந்த போது அவர்கள் ஹாலித் அவர்களிடம், மதீனத்து மக்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு உதவி புரிய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹதரத் அபூபக்கர் அவர்கள் படைகளை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டு ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்கவில்லை. அவர்கள் ரோமானியர்களை வெற்றி காண்பதற்கான பெருமிதம் தமது பங்கில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹதரத் வலீத் பின் ஒக்பா அவர்களை உடனழைத்துக் கொண்டு ரோமானியர்களின் மாபெரும் படை மீது தாக்குதல் தொடுக்க நினைத்தார்கள். அதை அந்த மக்களின் படைத்தளபதி பாஹான் வழிநடத்தி கொண்டிருந்தான். ஆக ஹதரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் ரோமானிய படை மீது தாக்குதல் தொடுத்த சமயத்தில் ஹதரத் அபூபக்கர் அவர்களின் வழிகாட்டலான எதிரி பின்னாலிருந்து தாக்குதல் தொடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அளவுக்கு முன்னோக்கி செல்லாதீர்கள் என்பதை கருத்தில் கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் தமது பின்பக்கத்தை பாதுகாப்பதை விட்டும் முற்றிலும் கவனமற்றவர்களாகிவிட்டார்கள். மற்ற தலைவர்கள் வந்திடுவதற்கு முன்னரே ரோமானியர்களுடன் போர் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். பாஹான் தனது தோழர்களுடன் அவர்களுக்கு முன்னால் இருந்து விலகி டமாஸ்கஸ் பக்கம் சென்று விட்டான். பாஹான் பின்வாங்கியது உண்மையில் ஒரு சூழ்ச்சியாகும். அவன் முஸ்லிம்களை சுற்றி வளைத்து பின்புறமிருந்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க நினைத்தான். இந்த ஆபத்தை பற்றி ஹஜரத் அபூபக்கர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் வெற்றிக்கான உணர்ச்சியானது ஹஜரத் ஹாலித் பின் சயீத் அவர்களை காலத்தின் ஹலீஃபா அவர்களின் இந்த எச்சரிக்கையை விட்டும் கவனமற்றவராக்கி முன்னோக்கி செல்ல தூண்டியது. ஹஜரத் ஹாலித் பின் சயீத் அவர்கள் எதிரியின் படையில் முன்னுக்கு நுழைந்து கொண்டே சென்றார்கள். அப்பொழுது அவர்களுடன் ஹஜரத் வலீத் பின் உக்பா அவர்கள் மட்டுமின்றி ஹஜரத் ஜுல்கிலா அவர்களும் ஹஜரத் இக்ரிமா அவர்களும் கூட இருந்தார்கள். அங்கு ஹஜரத் ஹாலித் பின் சயீத் அவர்களை பாஹானுடைய படையின் காவலாளிகள் ஒன்றிணைந்து சூழ்ந்து விட்டார்கள். அவர்களை வழிமறித்து விட்டார்கள். ஹஜரத் ஹாலித் அவர்களுக்கு இதை பற்றி தெரியக்கூட இல்லை. இதற்கு பிறகு பாஹான் முன்னோக்கி சென்றான். மேலும் ஓரிடத்தில் ஹஜரத் ஹாலித் அவர்களின் மகன் சயீதை சில மக்களுடன் சேர்ந்து தண்ணீர் தேடி அலைய கண்டு அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டான். ஹஜரத் ஹாலித் பின் சயீத் அவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்தது. அதாவது அவர்களின் மகனும் தோழர்களும் கொல்லப்பட்டது பற்றி, ஷஹீதானது பற்றி தகவல் கிடைத்தது. ஆக சவாரிகளின் ஒரு சிறு படைக்குழுவோடு அங்கிருந்து தப்பியோடி விட்டார்கள். எதிர்த்து போர் புரிவதற்கு பதிலாக அங்கிருந்து விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு இன்னும் பல தோழர்களும் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள் மீது பயணித்து தமது படையை விட்டு தனித்து சென்று விட்டார்கள். ஹாலித் தோல்வியடைந்து ஜுல் மர்வா வரை வந்தடைந்தார்கள். ஆனால் ஹஜரத் இக்ரிமா அவர்கள் தமது இடத்தை விட்டு நகரவில்லை. மாறாக முஸ்லிம்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஜுல் மர்வா மக்கா மற்றும் மதினாவுக்கு இடையில் சற்றேறக்குறைய 96 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். எவ்வாறு இருப்பினும் ஹஜரத் இக்ரிமா அவர்கள் பாஹான் மற்றும் அவனது படைகளை ஹஜரத் ஹாலித் அவர்களை பின்தொடர்வதிலிருந்து தடுத்து வைத்தார்கள். இதை பற்றிய தகவல் ஹஜரத் அபூபக்கர் அவர்களுக்கு கிடைத்த போது அன்னார் ஹஜரத் ஹாலித் மீது கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் மதினாவுக்குள் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. ஆயினும் பிறகு அவர்களுக்கு மதினாவுக்குள் நுழைய அனுமதி கிடைத்ததும் அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் அவர்களிடம் இந்த செயலுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். ஹஜரத் ஹாலித் பின் சயீத் அவர்களின் இந்த தோல்வி ஏற்பட்ட பிறகும் கூட ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலிலான் அவர்களின் உறுதிப்பாடு மற்றும் தைரியம் சற்றும் மாறுபடவில்லை. அன்னாருக்கு ஹஜரத் இக்ரிமா மற்றும் ஜுல்கிலா இஸ்லாமிய படைகளை ரோமானியர்களின் பிடியிலிருந்து காப்பாற்றி சிரியாவின் எல்லைக்கு திரும்பி கொண்டு வந்திருக்கிறார்கள், அங்கு உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்த போது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலிலான் அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட வீணாக்காமல் உதவிப்படை அனுப்புவதற்கான ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலிலான் அவர்கள் இதற்காக 4 பெரிய படைகளை தயார் செய்தார்கள். அவற்றை சிரியாவின் பல்வேறு பகுதிகளை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அவற்றின் விவரம் பின்வருமாறு: முதல் படை யசீத் பின் அபி சுஃபியானுடையதாக இருந்தது. இவர்கள் ஹஜரத் முஆவியா அவர்களின் சகோதரர் ஆவார்கள். அபு சுஃபியானின் குடும்பத்தில் சிறந்த மனிதராக இருந்தார். உதவிப்படையாக அனுப்பப்பட்ட 4 படைகளில் இது முதல் படையாக இருந்தது. இது சிரியாவை நோக்கி முன்னேறியது. ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் இந்த படையின் தலைவராக ஹஜரத் யசீத் பின் அபி சுஃபியான் அவர்களை நியமித்தார்கள். டமாஸ்கஸ் சென்றடைந்து அதை வெற்றி காண்பதும் இதர 3 படைகளுக்கும் தேவையின் போது உதவி செய்வதும் அவர்களது பொறுப்பாக இருந்தது. ஆரம்பத்தில் அந்த படையின் எண்ணிக்கை 3000-ஆகத்தான் இருந்தது. பிறகு ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் மேற்கொண்டு உதவிப்படையை அனுப்பினார்கள். அதனால் அவர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 7000 வரை ஆகிவிட்டது. ஹஜரத் யசீத் பின் அபி சுஃபியான் அவர்களின் இந்த படையில் மக்கத்து மக்களில் சுஹேல் பின் அமர் அவர்களும் அவர்களைப் போன்ற இன்னும் கண்ணியமிக்க மக்களும் இருந்தார்கள். சுஹேல் பின் அமர் அவர்கள் அறிவீன காலகட்டத்தில் குறைஷியர்களின் தலைமைத்துவம் பெற்ற மற்றும் புத்திசாலியான தலைவர்களில் ஒருவராக இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது
ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்தவாறு இவர்கள் மக்கத்து நிராகரிப்பாளர்களின் பிரதிநிதித்துவம் வகித்தார்கள். இவர்கள் மக்கா வெற்றியின் போது முஸ்லிமானார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் யசீத் பின் அபி சுஃபியானுக்காக கொடியை கட்டிய போது ரபியா பின் ஆமிர் அவர்களை அழைத்தார்கள். அவர்களுக்காகவும் ஒரு கொடியை கட்டினார்கள். அவர்களிடம், நீங்கள் ஹதரத் யசீத் பின் அபி சுஃபியானுடன் செல்ல வேண்டும், அவர்களுக்கு மாறு செய்யவோ அவர்களை எதிர்க்கவோ கூடாது என்று கூறினார்கள். பிறகு அன்னார் ஹதரத் யசீத் பின் அபி சுஃபியான் அவர்களிடம் கூறினார்கள், நீர் உமது படையின் முன்பக்கத்தை கண்காணிக்கும் பொறுப்பை ரபியா பின் ஆமிரிடம் ஒப்படைப்பதை பொருத்தமாக கண்டீர் என்றால் நிச்சயம் அவ்வாறே செய்வீராக. அவர் அரேபியாவின் சிறந்த குதிரை வீரர்களில் ஒருவராகவும் உங்களுடைய சமுதாயத்தின் நன்மக்களில் ஒருவராகவும் இருக்கின்றார். இவர் அல்லாஹ்வின் நல்லடியார்களில் ஒருவராவார் என்று நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இதை கேட்ட ஹதரத் யசீத் அவர்கள் கூறினார்கள், அவர்களை பற்றிய தங்களது நல்லெண்ணமும் அவர்கள் மீது தாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் எனது உள்ளத்தில் அவர்கள் மீதான நேசத்தை இன்னும் அதிகரிக்க செய்துவிட்டது. பிறகு ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது யசீத் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபா அவர்களே, ஒன்று தாங்களும் சவாரியில் ஏறிக்கொள்ளுங்கள், அல்லது எனக்கும் தங்களுடன் நடந்து வருவதற்கு அனுமதி வழங்குங்கள். ஏனெனில் நான் சவாரி மீது அமர்ந்து தாங்கள் நடந்து வருவதை நான் விரும்பவில்லை. இதை கேட்ட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நானும் சவாரி மீது ஏறமாட்டேன், நீரும் சவாரியில் இருந்து கீழே இறங்கக்கூடாது. நான் எனது இந்த பாதங்களை அல்லாஹின் வழியில் எழுவதாக கருதுகிறேன். பிறகு அன்னார் ஹதரத் யசீத் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், யசீதே, நான் உமக்கு இறையச்சத்தை மேற்கொள்ளுமாறும் அவனுக்கு கட்டுப்படுமாறும் அவனுக்காக தியாகம் செய்யுமாறும் அவனுக்கு அஞ்சு கொண்டே இருக்குமாறும் வலியுறுத்தி கூறுகிறேன். எதிரியோடு நீர் மோதும் போது அல்லாஹ் உமக்கு வெற்றியை வழங்குவானாக. ஆக நீர் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்பீராக, இறந்து போன மக்களை உரு சிதைக்காமல் இருப்பீராக, வாக்குறுதி மீறாமல் இருப்பீராக, கோழைத்தனம் காட்டாமல் இருப்பீராக, எந்த சிறு பிள்ளையையும் கொல்லாமல் இருப்பீராக, எந்த முதியோரையும் பெண்களையும் கூட கொல்லாமல் இருப்பீராக, பேரித்த மரத்தை எரிக்காமல் இருப்பீராக, அவற்றை அழித்து நாசமாக்காமல் இருப்பீராக, கனித்தரும் எந்த மரத்தையும் வெட்டாமல் இருப்பீராக, உண்பதற்காக அன்றி தேவையில்லாமல் விலங்குகளை நீர் அறுக்காமல் இருப்பீராக, கொல்லாமல் இருப்பீராக. அல்லாஹுக்காக தம்மை தேவாலயங்களில் அர்ப்பணித்து வைத்திருக்கும் சில மக்களை நீர் கடந்து செல்வீர். எனவே நீர் அவர்களையும் எதற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வைத்திருப்பார்களோ அதையும் விட்டுவிடுவீராக. அதாவது துறவிகள், தேவாலயங்களின் பாதிரிகளை எதுவும் செய்யக்கூடாது. ஷைத்தான் தலையின் நடுப்பக்கத்திலிருந்து முடியை மழிக்கச் செய்திருக்கும் சிலரையும் நீர் காண்பீர். கௌதாரி முட்டையிடுவதற்காக நிலத்தில் குழி தோண்டியது போன்று அவர்களின் தலைகளின் நடுப்பகுதி இருக்கும். ஒரு அறிவிப்பில் இவ்வாறும் இருக்கிறது, இந்த சொற்கள் வருகின்றன, தமது தலையில் முடியை நடுவிலிருந்து மழித்து நாலாபுரமும் கட்டு போட்டது போன்று முடியை விட்டிருக்கும் சிலரும் உங்களுக்கு காண கிடைப்பார்கள். எனவே நீங்கள் அவர்களின் தலைகளின் மழிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்வீசுங்கள். அந்த மக்களை கொல்வதற்கான கட்டளை உள்ளது. அவர்களை பற்றி பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. கூறப்படுகிறது, இது கிறிஸ்தவர்களின் ஒரு குழுவாக இருந்தது. அவர்கள் துறவிகளாக ஒன்றும் இருக்கவில்லை, ஆனால் மத தலைவர்களாக இருந்தார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரிய தூண்டிவிட்டு வந்தார்கள், போரில் கலந்து கொண்டும் இருந்தார்கள். எனவேதான் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், தேவாலயங்களுக்குள் இருப்பவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனால் போருக்காக தூண்டிவிடக்கூடிய மேலும் முஸ்லிம்களுடன் போர் புரியக்கூடிய இத்தகைய மக்கள் மற்றும் இவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களுடன் எந்நிலையிலும் போர் புரிய வேண்டும். காரணம், இவர்கள் போர் புரியக்கூடியவர்களும் போர் புரிய தூண்டக்கூடியவர்களும் ஆவார்கள். எதுவரை கூறியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இஸ்லாத்தின் பால் சாய்ந்துவிடும் வரை அல்லது இயலாமற் போய் ஜிஸ்யா வரி செலுத்தும் வரை அவர்களுடன் போர் புரிய வேண்டும். எவர் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அல்லாஹ் மறைவிலிருந்து அவருக்கு உதவி புரிகிறான். நான் உங்களுக்கு சலாம் கூறுகிறேன், உங்களை அல்லாஹ்வின் பொறுப்பில் விடுகிறேன். மற்றும் ஒரு அறிவிப்பில் இவை போகவும் இன்னும் சில வழிகாட்டல்கள் பற்றியும் குறிப்பு கிடைக்கிறது. ஆக எழுதப்பட்டுள்ளது, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் யசீத் பின் அபி சுஃபியானிடம் கூறினார்கள், நான் உம்மை சோதித்து பார்ப்பதற்காகவும் பரீட்சித்து பார்ப்பதற்காகவும் உம்மை வெளியே அனுப்பி உமக்கு தர்பியத் வழங்குவதற்காகவும் உம்மை ஆளுநராக நியமித்துள்ளேன். நீர் உமது கடமைகளை அழகாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றினால் உம்மை மீண்டும் உமது பணியில் நியமனம் செய்வேன். உமக்கு மேற்கொண்டு முன்னேற்றம் அளிப்பேன். நீர் குறை வைத்தால் உம்மை பணி நீக்கம் செய்து விடுவேன். அல்லாஹுக்கான தக்வாவை கட்டாயமாக்கிக் கொள்வீராக. அவன் உமது புறத்தை பார்ப்பது போன்றே அகத்தையும் பார்க்கிறான். ஆனால் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர். கூறினார்கள், அல்லாஹுடனான நட்பிற்கான உரிமையை எல்லாரையும் விட அதிகமாக செலுத்தக்கூடியவரே மக்களில் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவராவார். தனது நற்செயல் மூலமாக எல்லாரையும் விட அதிகமாக அவனது நெருக்கத்தை பெறக்கூடியவரே மக்களில் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவராவார். நான் ஹஜரத் ஹாலித் பின் சயீத் இடத்தில் உம்மை நியமித்திருக்கிறேன்.
அறிவீனம் மற்றும் காழ்ப்புணர்ச்சியை விட்டும் தவிர்ந்திருப்பீராக. அல்லாஹுக்கு இந்த விஷயங்களையும் இவ்வாறு செய்பவரையும் அறவே பிடிக்காது. நீர் உமது படையை சென்றடையும் போது அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக. அவர்களை நன்மையுடன் அணுகுவீராக. அவர்களுக்கு நன்மைக்கான வாக்குறுதி அளிப்பீராக. அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டுமென்றால் சுருக்கமாக கூறுவீராக. ஏனெனில் அதிகமாக உரையாடுவது பல விஷயங்களை மறக்கடித்து விடுகிறது. நீர் உமது நஃப்ஸை சரியாக வைத்திருப்பீராக. மக்கள் உமக்காக சரியாக விடுவார்கள். தம்மை தாமே சரியாக்கி வைத்திருந்தால், தலைவர்கள் சரியாக்கி வைத்திருந்தால் மக்கள் தாமாகவே சரியாகி விடுவார்கள். தொழுகைகளை அவற்றின் நேரத்தில் ருக்கு மற்றும் சஜ்தாக்களை முழுமைப்படுத்தியவாறு நிறைவேற்றுவீராக. அவற்றில் அழுது மன்றாடுதலை முழுமையாக பேணுவீராக. எதிரியின் தூதுவர் உம்மிடம் வரும்போது அவருக்கு கண்ணியம் அளிப்பீராக. தூதுவர் வந்தால் அவருக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். அவர்களை மிகவும் குறைவாகவே இருக்கவிட வேண்டும். அவர்கள் உங்களது படையை விட்டு விரைவாக சென்றுவிட வேண்டும். அப்போதுதான் அவர்களால் உங்களது படையை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. இதுவும் ஒரு ஹிக்மத்தான செயல்தான். தூதுவர்கள் வந்தால் அவர்களை குறைந்தபட்சம் தங்க வையுங்கள். விரைவாக திருப்பி அனுப்பிவிடுங்கள். உங்கள் செல்வங்களை பற்றி அவர்கள் தகவல் அறிந்து கொள்ள விட்டு விடாதீர்கள். இல்லையென்றால் உங்களுடைய சீர்கேடுகள் பற்றி அவர்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களது தகவல்களை சேகரித்துக் கொள்வார்கள். அவர்களை உங்களது படை சூழலுக்கு நடுவில் வைத்திருங்கள். உமது மக்களை அவர்களுடன் உரையாட விடாதீர்கள். நீர் அவர்களுடன் உரையாடும் போது உமது ரகசியத்தை வெளிப்படுத்தாதிருப்பீராக. இல்லையென்றால் உங்களது விவகாரங்கள் சீர்கெட்டு போய்விடும். நீர் யாரிடமிருந்தாவது ஆலோசனை பெற வேண்டும் என்றால் உண்மை விஷயத்தை கூறுவீராக. அப்போதுதான் சரியான ஆலோசனை கிடைக்கும். ஆலோசகரிடம் உமது செய்தியை மறைக்காதிருப்பீராக. இல்லையென்றால் உமது காரணத்தினாலேயே உமக்கு இழப்பு ஏற்பட்டுவிடும். இதுவும் ஒரு அடிப்படை விதியாகும். யாரிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டுமோ அவருக்கு முழு விவரத்தையும் கூற வேண்டி இருக்கிறது. அப்போதுதான் அவரால் சரியான ஆலோசனை வழங்க முடியும். மேலும் குறைந்தபட்ச இழப்பும் ஏற்படும். இரவு நேரத்தில் உமது தோழர்களுடன் உரையாடுவீராக. உமக்கு பல செய்திகள் கிடைத்துவிடும். மேலும் இரவில் தகவல் சேகரிப்பீராக. இரகசியமான விஷயங்கள் உமக்கு வெளிப்பட்டுவிடும். பாதுகாப்பு படையில் அதிகம் பேரை வைப்பீராக. அவர்களை உமது படைகளில் பரப்பிவிடுவீராக. பெரும்பாலும் தகவல் கொடுக்காமல் திடீரென்று அவர்களின் காவல் நிலையங்களை பார்வையிடுவீராக. எவரை தமது பாதுகாப்பிடத்தில் கவனமற்றவராக காண்கிறீரோ அவரை நன்றாக தண்டிப்பீராக. தண்டனை வழங்கும் போது வரம்பு மீறாமல் இருப்பீராக. இரவில் அவர்களுக்கான பணி முறைகளை நிர்ணயிப்பீராக. இரவின் முதல் பகுதியின் முறையை இரவின் கடைசி பகுதியை விட அதிகமாக வைப்பீராக. ஏனெனில் பகலுக்கு அருகில் இருப்பதனால் இந்த முறை மிகவும் எளிதானதாக இருக்கிறது. அதாவது இரவின் ஆரம்பத்தின் டியூட்டி நேரத்தை அதிகமாக வைப்பீராக. ஏனெனில் அதில் விழித்திருப்பது எளிமையான விஷயம். இரவின் கடைசி பகுதி டியூட்டி நேரம் குறைவாக இருக்கட்டும். தண்டனைக்குரியவரை தண்டிப்பதற்கு அஞ்சாதீர். அதில் மென்மையாக நடந்து கொள்ளாதீர். தண்டனை வழங்குவதில் அவசரப்படாதீர். முற்றிலும் கண்டும் காணாமலும் விட்டுவிடாதீர். பிறகு கூறினார்கள், உங்கள் படையை குறித்து அவர்கள் சீர்கடும் வண்ணம் கவனமற்றவராக இருக்காதீர். அவர்களை உளவறிந்து அவர்களை இழிவுபடுத்தாதீர். அவர்களின் ரகசியங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தாதீர். அவர்களின் புறத்தையே பொதுமானதாக கருதுவீராக. வீணான மக்களுடன் அமராதீர். உண்மையான மற்றும் நன்றியுணர்வுள்ள மக்களுடன் அமர்வீராக. எதிரியுடன் மோதும் போது உறுதியாக நின்று விடுவீராக. கோழைத்தனம் காட்டாதிருப்பீராக. இல்லையென்றால் மக்களும் கோழைகளாக விடுவார்கள். போர் செல்வத்தில் துரோகம் செய்வதிலிருந்து தவிர்த்திருப்பீராக. அது தேவையுடைமைக்கு அருகில் கொண்டு செல்கிறது. வெற்றி மற்றும் உதவியை தடுக்கிறது. தம்மை தேவாலயங்களில் அர்ப்பணித்து வைத்திருக்கும் மக்களை நீர் காண்பீர். நீர் அவர்களை அவர்கள் எந்த பணியில் தம்மை ஆழ்த்தி வைத்திருப்பார்களோ அதில் விட்டு விடுவீராக. ஆக இது ஒரு செயல் திட்டமாகும். இதை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் பணியாற்றுவதற்காக செயல்படுத்த வேண்டியது அவசியமாகும். இதற்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் யசீதின் கையை பிடித்தார்கள். அவர்களுக்கு விடை கொடுத்தவாறு கூறினார்கள், நீர் நான் முஸ்லிம்களின் கண்ணியத்திற்குரிய மக்களுக்கு அமீராக ஆக்கிய முதல் நபராவீர். அவர்கள் குறைவான அந்தஸ்துடைய மக்களும் இல்லை, பலவீனமானவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை, மத பயங்கரவாதம் கொண்டவர்களும் இல்லை. எனவே நீர் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக. அவர்களை மென்மையாக அணுகுவீராக. அவர்கள் மீது உமது கரங்களை தாழ்த்தி வைப்பீராக. முக்கியமான விஷயங்களில் அவர்களுடன் கலந்தாலோசிப்பீராக. சிறந்த முறையில் நடந்து கொள்வீராக. அல்லாஹ் உம்மையும் உம்முடன் இருப்பவர்களையும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பிறகு கூறினார்கள், நான் ஹிலாஃபத் பொறுப்பை நிறைவேற்றுவதில் உதவக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பிறகு ஹதரத் யசீத் அவர்கள் தமது படையை அழைத்து கொண்டு சிரியாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஃபஜ்ர் மற்றும் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை செய்து வந்தார்கள். அல்லாஹ்வே, நீ எங்களை படைத்தாய். நாங்கள் ஒன்றுமற்றவர்களாக இருந்தோம். பிறகு நீ உன் தரப்பிலிருந்து கருணை மற்றும் அருளை இறக்கியவாறு எங்களிடம் ஒரு தூதரை அனுப்பினாய். பிறகு நீ எங்களுக்கு நேர்வழி வழங்கினாய். நாங்களோ வழி தவறி கிடந்தோம். நீ எங்களது உள்ளத்தில் ஈமான் மீதான நேசத்தை போட்டுவிட்டாய்.
நாங்களோ காஃபிர்களாக இருந்தோம். நாங்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தோம், நீ எங்களை அதிகரிக்கச் செய்தாய். நாங்கள் சிதறிக் கிடந்தோம், நீ எங்களை ஒன்றிணைத்து விட்டாய். நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தோம், பிறகு நீ எங்களுக்கு ஆற்றல் வழங்கினாய். பிறகு நீ எங்கள் மீது போரை கடமையாக்கினாய். எங்களுக்கு இணை வைப்பாளர்களுடன் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி கூறும் வரை அல்லது அவர்கள் தமது கைகளால் ஜிஸ்யா வரி செலுத்தும் வரை போர் புரியுமாறு கட்டளையிட்டாய். அவர்கள் இயலாதவர்களாக ஆகிவிட்டிருந்தார்கள். ஒன்று முஸ்லிம் ஆகிவிட வேண்டும் அல்லது முஸ்லிம் ஆகவில்லை என்றால் பிறகு ஜிஸ்யா வரி செலுத்த வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருந்தார்கள். இறைவா, உனக்கு இணை வைத்த மற்றும் உன்னை தவிர மற்றதை வணக்கத்திற்குரியதாக வழிபட்ட அந்த எதிரியுடன் போர் புரிவதற்கு கைமாறாக நாங்கள் உனது தன்னிறைவை நாடுகிறோம். அல்லாஹ்வே உன்னையன்றி வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை. அல்லாஹ்வே உன்னையன்றி வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை. அநீதி இழைப்பவர்கள் கூறுவதை விட்டும் உனது கம்பீர மிக மேலானது. அல்லாஹ்வே, உன்னுடைய இணை வைக்கும் எதிரிகளுக்கு எதிரில் உன்னுடைய முஸ்லிம் அடியார்களுக்கு உதவி புரிவாயாக. அல்லாஹ்வே, அவர்களுக்கு எளிமையான வெற்றியை வழங்குவாயாக. அவர்களுக்கு முழுமையாக உதவி புரிவாயாக. அவர்களில் துணிச்சல் குறைந்தவர்களை வீரர்களாக ஆக்கிவிடுவாயாக. அவர்களின் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. அவர்களின் எதிரிகளை ஆட்டங்காண செய்வாயாக. அவர்களின் உள்ளத்தில் மதிப்பச்சத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. அவர்களை அழித்து நாசமாக்கி விடுவாயாக. அவர்களை வேறெருப்பாயாக. அவர்களின் வயல்களை அழித்து விடுவாயாக. எங்களை அவர்களுடைய நிலங்கள், வீடுகள், அவர்களின் செல்வங்கள் மற்றும் அவர்களின் அடையாளங்களுக்கு வாரிசுகளாக ஆக்குவாயாக. நீ எங்களுடைய காப்பாளனாகவும் எங்கள் மீது கருணை காட்டுபவனாகவும் ஆகிவிடுவாயாக. எங்களது விவகாரங்களை சீரமைப்பாயாக. உன்னுடைய அருள்களில் இருந்து பங்கு பெறுவதற்காக எங்களை நன்றி செலுத்தும் மக்களைச் சேர்ந்தவர்களாக ஆக்கிவிடுவாயாக. மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், முஸ்லிம் ஆண்கள் மற்றும் முஸ்லிம் பெண்கள் ஆகிய அனைவரையும், அவர்களில் உயிருடன் இருப்பவர்களையும் அவர்கள் மரணித்து விட்டவர்களையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்களையும் உங்களையும் உலகத்திலும் மறுமையிலும் உறுதியான கூற்றுடன் வலுவாக நிற்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நிச்சயமாக அவன் நம்பிக்கை கொண்டவர்கள் மீது அளவற்ற அருள் புரிபவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். இரண்டாவது படை ஷராஹ்பீல் பின் ஹசனா அவர்களுடையதாக இருந்தது. ஹதரத் ஷராஹ்பீல் பின் ஹசனா அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா பின் முத்தா, தாயார் பெயர் ஹசனா. இவர்களின் புனை பெயர் அப்துல்லா. ஹதரத் ஷராஹ்பீல் அவர்களின் தந்தையார் இவர்களின் குழந்தை பருவத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவர்கள் தமது தாயார் ஹசனா அவர்களின் பெயரால் ஷராஹ்பீல் பின் ஹசனா என்று அழைக்கப்பட்டார்கள். ஹசரத் ஷராஹ்பீல் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவராக இருந்தார்கள். 4வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் இவர்கள் பிரசித்தி பெற்ற படை தளபதிகளில் ஒருவராக இருந்தார்கள். ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டில் 68 வயதில் இவர்கள் வஃபாத்தானார்கள். ஹதரத் ஷராஹ்பீல் பின் ஹசனா அவர்களை அனுப்பி வைப்பதற்காக ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் யசீத் பின் அபி சுஃபியான் அவர்களை வழி அனுப்பி வைத்ததிலிருந்து 3 நாள்களுக்கு பிறகுள்ள தேதியை நிர்ணயித்தார்கள். 3வது நாள் கழிந்ததும் அன்னார் ஹதரத் ஷராஹ்பீல் அவர்களுக்கு விடை கொடுத்து இவ்வாறு கேட்டார்கள்: ஷராஹ்பீலே, நான் ஹதரத் யசீத் பின் அபி சுஃபியானுக்கு வலியுறுத்தி கூறியவற்றை நீர் கேட்கவில்லையா? அவர்கள் கூறினார்கள், ஏன் இல்லை, அந்த அறிவுரைகளை நான் கேட்டேன். இதற்கு ஹதரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், நான் உமக்கும் அதே போன்ற அறிவுரையை செய்கிறேன். மேலும் யசீதுக்கு நான் கூற மறந்த விஷயங்களையும் உமக்கு வலியுறுத்தி கூறுகிறேன். நான் உமக்கு தொழுகையை நேரத்திற்கு தொழுமாறு வலியுறுத்தி கூறுகிறேன். போர் நாளன்று உறுதியாக நிலைநிற்பதற்கும் எதுவரை என்றால் ஒன்று நீர் வெற்றி பெற்றுவிட வேண்டும் அல்லது ஷஹீதாகிவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நோயாளிகளை நலம் விசாரிக்குமாறும் ஜனாசாவில் கலந்து கொள்ளுமாறும் என் நிலையிலும் அல்லாஹை அதிகமாக நினைவு கூறுமாறும் வலியுறுத்தி கூறுகிறேன். அபு சுஃபியான் அன்னாரிடம் கூறினார், யசீத் இந்த பண்புகளில் முன்னரே நிலைத்திருக்கிறார். சிரியா செல்வதற்கு முன்னாலேயே அதில் நிரந்தர தன்மையை மேற்கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் அதை இன்னும் கடமையாக்கிக் கொள்வார் இன்ஷா அல்லாஹ். ஹதரத் ஷராஹ்பீல் இவ்வாறு பதிலளித்தார்கள்: அல்லாஹ்விடம் உதவி கோருவோம். அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுவே நடக்கும். பிறகு அவர்கள் ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம் விடை பெற்றார்கள். தமது படையுடன் சிரியாவை நோக்கி பயணமானார்கள். ஹதரத் ஷராஹ்பீல் அவர்களின் படையின் எண்ணிக்கை 3000 - 4000 வரை இருந்தது. அன்னார் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டார்கள்: தபூக் மற்றும் பல்கா செல்லுங்கள், பிறகு புஸ்ராவுக்கு செல்லுங்கள். இது கடைசி இலக்காக இருக்கட்டும். புஸ்ரா என்பது சிரியாவின் ஒரு தொன்மையான மற்றும் புகழ்பெற்ற நகரமாகும். ஹதரத் ஷராஹ்பீல் பல்காவுக்கு புறப்பட்டார்கள். குறிப்பிடத்தகுந்த போர் எதுவும் நடக்கவில்லை. பல்கா என்பதும் சிரியா பகுதியில் அமைந்திருக்கிறது. இவர்களின் படை ஹதரத் அபு உபைதா பின் ஜர்ரா அவர்களின் வலப்புறமும் அமர் பின் ஆசுடைய படையின் இடப்புறமும் சென்றவாறு பல்கா என்ற இடத்தை சென்றடைந்தது. அங்கு உள்ளே நுழைந்து விட்டது. புஸ்ராவுக்கு சென்று அதை சுற்றி வளைத்து விட்டார்கள். ஆனால் வெற்றி கிடைக்க முடியவில்லை. காரணம், இது ரோமானியர்களின் பாதுகாப்பான மற்றும் வலுவான தலைமையகங்களில் ஒன்றாக இருந்தது.
மூன்றாவது படை ஹதரத் அபு ஒபைதா பின் ஜர்ரா அவர்களுடையதாக இருந்தது. ஹதரத் அபு ஒபைதா பின் ஜர்ரா அவர்களின் பெயர் ஆமிர் பின் அப்துல்லா ஆகும். இவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா பின் ஜர்ரா. ஹதரத் அபு ஒபைதா அவர்கள் தமது புனை பெயரால் அதிகம் பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள். இவர்களின் வம்சம் இவர்களின் தந்தை வழிபாட்டனாரான ஜர்ரா அவர்களுடன் இணைக்கப்படுகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் ஸ்வர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கிய அந்த 10 சஹாபா பெருமக்களில் இவர்களும் ஒருவராவார்கள். அவர்கள் அஷ்ரா முபஷரா என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு வஃபாத்தானார்கள். அப்பொழுது இவர்களுக்கு 58 வயதாக இருந்தது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவுக்கு அனுப்பி வைத்த மூன்றாவது படை நான் ஏற்கனவே கூறியது போன்று அதன் அமீராக ஹதரத் அபு ஒபைதா அவர்கள் இருந்தார்கள். அவர்களை ஹிம்ஸ் எனும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஹிம்ஸ் என்பதும் டமாஸ்கஸ்க்கு அருகில் சிரியாவின் ஒரு தொன்மையான நகரமாகும். இது ஒரு பெரிய நகரமாக இருந்தது. ஹதரத் அபு ஒபைதா அவர்களின் படையின் எண்ணிக்கை 7000 இருந்தது. ஆனால் ஓர் அறிவிப்புப்படி அவர்களின் படையின் எண்ணிக்கை 3000 4000 வரை இருந்தது. ஹதரத் அபு ஒபைதா வழியில் கடந்து சென்றவாறு பல்காவுடைய சிற்றூரான மஆப் எனும் இடத்தை கடந்து சென்றார்கள். இது ஒரு நகரம் கிடையாது, மாறாக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிற்றூராகும். அங்குள்ள மக்களுடன் அன்னாருக்கு போர் நடைபெற்றது. ஆனால் பிறகு அந்த மக்கள் அன்னாரிடம் சமரசத்திற்கான வேண்டுகோள் வைத்தார்கள். அதனால் அன்னார் அவருடன் சமரசம் செய்து கொண்டார்கள். இது சிரியாவில் நடந்த முதல் சமரசமாகும். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் அபு ஒபைதா அவர்களுடன் கயஸ் பின் ஹுபைராவையும் அனுப்பி வைத்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை குறித்து ஹதரத் அபு ஒபைதா அவர்களுக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள். உங்களுடன் அரேபியாவின் குதிரை வீரர்களில் ஒரு மாபெரும் கண்ணியமும் அந்தஸ்தும் பெற்ற நபர் இருக்கிறார். ஜிஹாத் விஷயத்தில் அவரை விட நல்லெண்ணம் கொண்டவர் யாரும் இருப்பதாக நான் கருதவில்லை. அவருடைய கருத்து, ஆலோசனை மற்றும் போராற்றல் ஆகியவற்றின் தேவையற்றவர்களாக முஸ்லிம்கள் இருக்க முடியாது. அவரை உமக்கு அருகில் வைத்துக் கொள்வீராக. அவருடன் மென்மையுடனும் பரிவுடனும் நடந்து கொள்வீராக. உங்களுக்கு அவரது தேவையில்லாமல் இல்லை என்பதை அவரை உணரச் செய்வீராக. இதனால் உமக்கு அவருடைய நன்மையை நாடுதல் கிடைத்துக்கொண்டே இருக்கும். எதிரிக்கு எதிரில் அவரது முயற்சிகள் உம்முடன் இருக்கும். ஹதரத் அபு உபைதா அங்கிருந்து சென்று விட்டார்கள். அப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கயஸ் பின் ஹுபைராவை வரவழைத்து கூறினார்கள், நான் உம்மை சமுதாயத்தின் நம்பகமான நபரான அபு உபைதாவுடன் அனுப்புகிறேன். அவர்கள் மீது அநீதி அளிக்கப்பட்டால் அவர்கள் அதற்கு பதிலாக அநீதி அளிப்பதில்லை. அவர்களுடன் தீய முறையில் நடந்து கொள்ளப்பட்டால் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அவர்களுடனான தொடர்பு முறித்துக் கொள்ளப்பட்டால் அவர்கள் அதை இணைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். நம்பிக்கை கொண்டவர்களுடன் மிகவும் கருணையுள்ளவர் ஆவார்கள். காஃபிர்களுக்கு எதிரில் மிகவும் கடுமையானவர் ஆவார்கள். நீர் அவர்களது கட்டளையை மீறாதீர். அவர்கள் உமக்கு நன்மைக்கான கட்டளையை வழங்குவார்கள். அவர்கள் உமது பேச்சை கேட்குமாறு நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளேன். எனவே நீர் இறைச்சத்தை மேற்கொண்டவாறு அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவீராக. நீர் இணைவைப்பு மற்றும் அறிவீனம் காலத்தில் போர் அனுபவம் பெற்ற தலைவராக இருந்து வந்துள்ளீர் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். அறிவீன காலத்தில் பாவமும் நிராகரிப்பும் காணப்பட்டு வந்தது. எனவே நீர் உமது ஆற்றல் மற்றும் வீரத்தை இஸ்லாத் நிலையில் காஃபிர்களுக்கு எதிராகவும் அல்லாஹுக்கு இணை வைத்த மக்களுக்கு எதிராகவும் கொண்டு வருவீராக. இதில் அல்லாஹ் உமக்கு பெரும் நற்கூலியையும் முஸ்லிம்களுக்கு கண்ணியம் மற்றும் வெற்றியை வைத்துள்ளான். இந்த அறிவுரையை கேட்ட கயஸ் பின் ஹுபைரா பணிவுடன் கூறினார்கள், தாங்கள் உயிருடன் இருந்தால் நானும் உயிருடன் இருந்தால் தங்களுக்கு என்னை பற்றி முஸ்லிம்களை பாதுகாத்தல் மற்றும் இணை வைப்பாளர்களை எதிர்த்தல் பற்றிய எத்தகைய செய்திகள் கிடைக்கும் என்றால் அவை தங்களுக்கு பிடித்தவையாக இருக்கும். தங்களை மகிழ்வித்துவிடும். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், உம்மை போன்ற நபர்தான் இவ்வாறு செய்ய முடியும். ஹதரத் அபூபக்கர் அவர்களுக்கு ஜாபியாவில் 2 படை தளபதிகளுடன் அவர்கள் ஒற்றையாக போரிட்டது மற்றும் அவர்கள் இருவரையும் மரண குழிக்குள் இறக்கியது பற்றியும் தகவல் கிடைத்த போது அன்னார் கூறினார்கள், கயஸ் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். தனது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார். இந்த நட்குறிப்பு எஞ்சியிருக்கிறது. இனி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நான் ஒரு ஷஹீது பற்றியும் கூற விரும்புகிறேன். நம்முடைய ஒரு ஷஹீத் நசீர் அஹமத் சாஹிப் ஆவார்கள். இவர்கள் அப்துல் கனி சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். ரப்வாவில் கிழக்கு தாரூர் ரஹ்மத்தில் வசித்து வந்தார்கள். ஆகஸ்ட் 12 அன்று அஹ்மதியத்தின் எதிரி ஒருவன் கத்தியால் குத்தி இவர்களை ஷஹீதாக்கிவிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விளக்கங்களின் அடிப்படையில் நசீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பேருந்து நிலையத்தில் செய்தித்தாள் விற்கக்கூடிய தமது நண்பருடன் இருக்கும் பொழுது ஒரு மதவெறி பிடித்த ஹாஃபிஸ் ஷஹசாத் ஹசன் அங்கு வந்துவிட்டான். இவர்களிடம் நீங்கள் அஹ்மதியா என்று கேட்டான். அதற்கு நசீர் அஹமத் சாஹிப் அவர்கள் நான் அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்தவன் என்று பதிலளித்தார்கள். அதற்கு மேற்கூறப்பட்ட மனிதன் ஜமாத்திற்கு எதிரான முழக்கமிடுமாறு கூறினான். அதை மறுத்த போது தன்னுடைய பையிலிருந்து கத்தியை எடுத்து முழக்கமிட்டவாறு நசீர் அஹமத் சாஹிப் அவர்களை குத்தினான். பலமுறை குத்தினான். சில நொடிகளில் எந்த அளவிற்கு தாக்கினான் என்றால்
அது உயிரை பறித்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் கத்தியினால் பலமுறை தாக்கியதை தாங்க முடியாமல் இவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். ஷஹாதத்தின் போது இவர்களுடைய வயது 62 இருந்தது. சம்பவத்திற்கு பிறகு கொலைகாரன் தன்னுடைய வாக்குமூலத்தில், எனக்கு இந்த காரியத்தில் எந்த வெட்கமும் இல்லை, இனிமேலும் சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த காரியத்தை செய்வதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று கூறினான். இந்த முழு சம்பவமும் ஓரிரு நிமிடத்திற்குள் நடந்தது. இன்னும் சொல்வதென்றால் 1 நிமிடத்திற்குள்ளேயே நடந்து முடிந்துவிட்டது. 2, 2.5, 3 நிமிடத்திற்குள் இவர்களை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் நாட்டம் இதுவாகவே இருந்தது. செய்யப்பட்ட தாக்குதல்கள் அனைத்துமே உயிரை பறித்தன. இவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியா ஜமாத், ஷஹீத் மர்ஹூம் அவர்களுடைய தந்தை வழி பாட்டனாரான சியால்கோட் மாவட்டத்தின் ராய்பூரைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய ஃபிரோசுத்தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் 1935ஆம் ஆண்டு 2வது ஹிலாஃபத்தின் காலகட்டத்தில் பையத் செய்த அமதத்தில் இணைந்தார்கள். இவர்கள் ஆரம்ப கல்விக்கு பிறகு மேற்கொண்டு எதுவும் படிக்கவில்லை. தமது பூர்வீக தொழிலான விவசாயத்தில் ஈடுபட்டார்கள். 10 வருடங்களுக்கு முன்பாக இவர்கள் சிறிது காலம் வெளியே மலேசியா போன்ற நாடுகளிலும் இருந்தார்கள், பணிபுரிந்தார்கள். பிறகு பாகிஸ்தானுக்கு வந்துவிட்டார்கள். 10 வருடங்களுக்கு முன்பாக இவர்கள் சியால்கோட் மாவட்டத்தின் ராய்ப்பூரிலிருந்து ரபுவாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள். தற்போது ஓய்வில் இருந்தார்கள். எந்த பணியும் செய்யவில்லை. இருதய நோயாளியாகவும் இருந்தார்கள். அதிகப்படியான நேரத்தை பகுதி அளவிலான ஜமாத் தொண்டுகளில் கழித்து வந்தார்கள். தற்போதும் மஜ்லிஸ் அன்சாருல்லாவில் அன்சாருல்லா செயலராகவும் சந்தா வசூலிப்பவராகவும் தொண்டாற்ற நல்வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். எண்ணற்ற நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். பகுதியில் எல்லாருக்கும் உதவுவதும், குறிப்பாக அனாதைகளின் மற்றும் ஏழைகளின் உதவிக்காக எந்நேரமும் ஆயத்தமாக இருந்தார்கள். குறிப்பாக பள்ளிவாயலின் தூய்மையையும் கருத்தில் கொண்டிருந்தார்கள். மிகவும் நேர்மையான, கடினமாக உழைக்கக்கூடிய, எல்லாருடனும் நெருங்கி பழகுகின்ற மற்றும் வீரமான மனிதராக இருந்தார்கள். இவர்களின் காலில் அடிப்பட்ட காரணத்தினால் எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டிருந்தது. அதன் காரணமாக நடப்பதிலும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இவ்வாறு இருந்தும் கூட இரவில் ஜமாத் ரீதியாக டியூட்டி அல்லது காவலுக்காக அழைக்கப்பட்டால் உடனே ஆஜராகி விடுவார்கள். ஹுத்பா கேட்பதற்கான முறையான ஏற்பாடு கொண்டிருந்தார்கள். தொழுகைகளை நிறைவேற்றுவதை குறிப்பாக பேணி வந்தார்கள். தமது பகுதியில் ஆய்வும் செய்வார்கள். இவர்களுக்கு ஹிலாஃபத்தின் மீது அளவு கடந்த நேசம் இருந்தது. தினமும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு 1 மணி நேரம் கைபேசியில் திலாவத் கேட்பது இவர்களுடைய தினசரி வழக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட தினமுமே துவாவிற்காக கபிரிஸ்தான் சென்று வந்தார்கள். பெஷ்ட் மக்பராவுக்கு சென்று வந்தார்கள். பகுதியின் தலைவர் கூறுகிறார்கள், எப்பொழுது ஜமாத் பணிக்காக தேவை ஏற்பட்டாலும் சரி, ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் உடனடியாக ஆஜராகி விடுவார்கள். அவர்கள் ஒருபோதும் நிராகரித்தது கிடையாது. மர்ஹூமின் மகள் முபாரக்கா சாஹிபா கூறுகிறார்கள், ஷஹாதத்துக்கு சில நாள்கள் முன்பு இவர்கள் கனவு கண்டார்கள். மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், துக்க சூழலாக இருக்கிறது. இதனால் சதகாவும் கொடுக்கப்பட்டது. ஷஹீத் மர்ஹூம் கடந்த சில காலமாக என்னுடைய நேரம் குறைவாகவே எஞ்சியிருப்பதாக எனக்கு தெரிகிறது என்று எனக்கு தெரிகிறது என்று தாமும் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி வந்தார்கள். இவர்களுடைய துணைவியார் பர்வீன் அக்தர் சாஹிபா அவர்கள் மட்டுமின்றி 3 மகள்கள் இவர்களுடைய நினைவாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் பொறுமை மற்றும் மனதைரியத்தை வழங்குவானாக. இவர்களுடைய சகோதரர் தன்வீர் அக்தர் சாஹிப் எழுதுகிறார்கள், உலக படிப்பிலும் ஜமாத்தை பற்றிய விஷயங்களிலும் அதிகம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் சிறுவயதிலிருந்தே ஜமாத்திற்காக அதிகம் தன்மானம் கொண்டிருந்தார். ஹிலாஃபத்துடன் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். எளிமையான உள்ளம் கொண்ட தன்னலமற்ற மனிதராக இருந்தார். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு மகிழ்ந்து வந்தார். பிறநாள் சந்தர்ப்பங்களில் லாகூரிலிருந்து வீட்டுக்கு வரும்பொழுது நிறைய உணவுப் பொருட்களை வாங்கி வருவார். எப்பொழுதும் நல்ல சிறந்த புதிய ஆடைகளை தமக்காக தைத்து வாங்கி வருவார். சகோதரர் கூறுகிறார், பிறநாளன்று மட்டும் அந்த ஆடை அணிந்த பிறகு நான் வாழ்வை அர்ப்பணித்தவன் என்ற காரணத்திற்காக அந்த ஆடையை எனக்கு தந்து விடுவார். என்னுடைய பழைய ஆடை எதையாவது வாங்கிக் கொள்வார். இவர்களுடைய சகோதரரின் மகன் கூறுகிறார், ஜமாத்தில் எவருக்காவது உதவி தேவைப்படலாம், ஃபோன் அருகில் இல்லை என்றால் பிறகு எவ்வாறு தொடர்பு கொள்வார்கள் என்று எப்பொழுதும் தம்மிடம் ஃபோன் வைத்திருப்பார்கள். இரவு நேரங்களில் ஃபோன் அடித்தாலும் உடனடியாக எழுந்து ஜமாத்தின் தொண்டிற்காக ஆயத்தமாகிவிடுவார்கள். ரப்வாவின் மூலை முடுக்குகளிலும் கூட உதவிக்காக சில நேரிட்டால் சென்று விடுவார்கள். இரத்த தானம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்கள். இவ்வாறு இவர்கள் எண்ணற்ற மக்களுடைய உயிரை காப்பாற்ற காரணமாக இருந்திருக்கிறார்கள். இருதய நோயை பற்றி இவர்கள் எப்போதும் கவலைப்பட்டதே இல்லை. இவர்களை பொறுத்தவரை தேவையுடையோருக்கு உதவி செய்வது நல்லொழுக்க கடமையாக இருந்தது. இவர்கள் தமது நோயை காட்டிலும் அதற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த இடத்தை வழங்குவானாக. பின்விட்டு சென்றவர்களுக்கும் உதவியாளனாகவும்
பாதுகாவலனாகவும் இருப்பானாக. இவர்களுடைய சந்ததிகளுக்கும் இவர்களுடைய நற்செயல்களை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் இவர்களுடைய ஜனாசா காயப் தொழுகையும் தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.